ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது கீழ்கட்டளை. இந்த கீழ்கட்டளையில் போயிட்டு இருக்கிற ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெட் லைன் ரூட் வந்து மாதவரம் மில்கானில் தொடங்கி சொர்க்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்டில் நம்ம ஏற்கனவே செந்தமஸ் மவுண்ட்ல இருந்து வானுமம்பேட் வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு டீடைல் வீடியோவாக 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா கார்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் கீழ்கட்டளை தொடங்கி வானுமம்பேட் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரூட்டில் வர ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனையும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து ஏற்கனவே இருக்கிற கீழ்கட்டளை பஸ் டிப்போ பக்கத்தில் தான் வரப்போகுது. இதில் காங்கோஸ் லெவலில் ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. வாங்க என்ட்ரி எக்ஸிட்டுக்கு என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கிற டிப்போ அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த டிப்போக்கு முன்னாடி தான் இங்கே என்ட்ரி எக்ஸிட்கான வேலைகள் நடக்குது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது இதில் பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து பேஸ்மெண்ட் போட்டு மேலே வந்து அந்த தூண் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை வேகமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது அந்த காங்கோஸில் கர்டர் மட்டும்தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதில் ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டுருக்குது. இந்த சைடு பள்ளமாக இருந்ததை பேஸ்மெண்ட் போட்டு இப்போ மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஷனில் இந்த லோவர் டெக்கான காங்கோஸில் ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டுருக்குது. மேலே அப்பர் டெக்கில் வந்து யூ டைப் கர்டர் அந்த ட்ராக் போடுறதுக்காகவும், ஐ டைப் கர்டர் அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்காகவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அந்த ஸ்லாப் ஒர்க்லாம் தொடங்கலை. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த காங்கோஸ் லெவலில் எங்கேயுமே ஸ்லாப் போடாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 காலமுக்கு நடுவில் மட்டும்தான் ஸ்லாப் போடல, மற்ற எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஸ்லாப் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஈச்சங்காடுலேருந்து வானுவம்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த டைரக்ஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு யூட்டர்ன் எடுத்து அந்த டைரக்ஷனில், அதாவது வானுவம்பேட்டிலேருந்து ஈச்சங்காடு நோக்கி போகும்போது அங்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஜஸ்ட் ஒரு யூட்டர்ன் போட்டு வருவோம். இப்போ அதே கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷனை வானுவம்பேட்டிலேருந்து ஈச்சங்காடு போகிற டைரக்ஷனில் பார்க்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இங்கே வந்து ஸ்டேஷன் ஒர்க்லாம் எந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனில் வரும்போது ஒரு 10 அடிக்கு பள்ளம் தோண்டியிருந்தாங்க. பள்ளம் தோண்டி கீழே வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஸ்மெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த காலம் பில்ட் பண்ணுற வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. இதுதான் கீழ்கட்டளை மெட்ரோ ஸ்டேஷனோட கரண்ட் ஒர்க் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம கீழ்கட்டளையிலேருந்து வானுவம்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் நம்மளுக்கு வானுவம்பேட் வரைக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இந்த கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனில் இந்த சென்டர் மீடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ரோடு லாஸ்ட் டைம் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் இப்போ அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 மீட்டர் ரோடு போட்டிருப்பாங்க, திரும்ப பழைய ரோடு, அப்புறம் திரும்ப பேட்ச் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால பள்ளமும் மேடும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த ரூட்டில் வர அடுத்த மெட்ரோ ஸ்டேஷனான மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால இங்கே வேலை தொடங்கினதே ரொம்ப தாமதமாக தான் தொடங்கினாங்க. பட் இப்போ இந்த ரூட்டில் மற்ற ஸ்டேஷனை மேட்ச் பண்ணுறதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை போயிட்டு இருக்குது. இந்த காலம் முழுவதுமே கட்டி முடிச்சிட்டாங்க. லோவர் டெக்லையும் பியர் கேப் போட்டாச்சு, அப்பர் டெக்குக்கும் பியர் கேப் போட்டாச்சு. இப்போ அதில் வந்து லோவர் டெக்லையும் அப்பர் டெக்லையும் இந்த எக்ஸ்டெண்டட் பீன் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஸ்டேஷனுக்கான என்ட்ரி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதும் இந்த பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் அங்கே தள்ளி தோண்டிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து பைலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஒரு யூட்டர்ன் எடுத்துட்டு நம்ம அந்த டைரக்ஷனில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனை இப்போ கீழ்கட்டளை போகிற டைரக்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயும் என்ட்ரி எக்ஸிட்கான வேலைகளும் தொடங்கியாச்சு. லாஸ்ட் டைம் இதில் பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போட்டாங்க. அதுக்கு மேலே இந்த காலம் எழுப்புகிற வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. இதுதான் கரண்ட்டாக மடிப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க வேலை. இப்போ வந்து திரும்ப யூட்டர்ன் எடுத்து
டுவர்ட்ஸ் உள்ளகரம் நோக்கி போவோம். பொதுவாக இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா யூ டைப் கர்டர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் லொகேஷனில் இந்த 2 யூ டைப் கர்டருக்கு நடுவில் அந்த கேப் இருந்தது நம்மளால் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து இந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா மேலே 3 ட்ராக் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்ட்லையும் டவுன்வேர்ட்லேருந்து அப்வேர்ட்லையும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ட்ராக் மேலே இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இதில் வந்து சென்டர் மீடியம் கட்டுறதுக்காக இதில் பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து போகும்போது இதில் ஒரு சில இடத்துல இப்போ பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அடுத்த ஒரு சில வாரங்களில் இதோட வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் அங்கங்கே ட்ரைனேஜ் கட்டுறதுக்குரிய வேலைகளும் போயிட்டு இருந்தது. பட் இந்த வீடியோவில் நான் எங்கேயுமே அந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்கிறத காட்டலை. இந்த ரூட்டில் அடுத்து வர போகிறது உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் காலம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் காங்கோஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த பீன் பிளேஸ் பண்ணுற வேலைகள் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸ்டேஷனுக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்காக பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. பட் அதுக்கு மேலே அதில் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. அப்படியே தொடர்ந்து போகும்போது இதில் காலம் கட்டி முடிச்சிருக்காங்க. பட் இன்னும் பியர் கேப் பிளேஸ் பண்ணல. அதுக்குரிய வேலைகள் போயிட்டு இருக்குது. பட் தொடர்ந்து போகும்போது அந்த பியர் கேப்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த காலத்தில் இந்த பீன் பிளேஸ் பண்ணுற வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷனில் இன்னொரு யூட்டன் எடுத்து அந்த பக்கம் என்ட்ரி எக்ஸிட்டுக்காக என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷனில் என்ட்ரி எக்ஸிட் கட்டுறதுக்கான வேலைகளில் பெரிய அளவில் ப்ராக்ரஸ் இல்லைன்னு தான் சொல்லி ஆனோம். நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே அங்கே தூரத்தில் பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. இப்போவும் அது அதே ஸ்டேட்டஸில் தான் இருந்தது. இதில் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை. இதுதான் உள்ளகரம் மெட்ரோ ஸ்டேஷனோட தற்போதைய நிலைமை. இப்போ இதை தொடர்ந்து வர அடுத்த மெட்ரோ ஸ்டேஷனான வானுவம்பேட் மெட்ரோ ஸ்டேஷனை போய் பார்க்கலாம். இந்த வானுவம்பேட் மெட்ரோ ஸ்டேஷனை நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். அது வந்து ஆதம்பாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் கீழ்கட்டளை போகிற டைரெக்ஷனில் என்னென்ன வேலைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்து கீழ்கட்டளையிலேருந்து இந்த ஆதம்பாக்கம் போகிற டைரெக்ஷனில் போயிட்டுருக்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு கர்டர் லிஃப்டர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கீழே ஒரு கர்டர் ரெடியாக இருக்குது. இதில் தொடர்ச்சியாக அந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் கர்டர் லான்ச்சரும் இருக்குது. வாங்க கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வானுவம்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே காலம் ஒர்க்கு முழுவதுமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்காக ஐ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பிளாட்ஃபார்முக்கு ஏற்கனவே யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காங்கோஸ் லெவலில் ஸ்லாப் பிளேஸ் பண்ணுற வேலைகள் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. என்ட்ரி எக்ஸிட்டுக்கு பெரிய அளவில் ப்ராக்ரஸ் இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது அதில் பைலிங் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அதில் கொஞ்சம் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கரண்ட்டாக இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து போகும்போது இங்கங்கே ஒரு சில காலம் ஒர்க் முடிஞ்சிருக்கு. பட் கர்டர் பிளேஸ் பண்ணல. இங்கேருந்து அந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் வரைக்குமே கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. நடுவில் ஒரு சில காலம் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சப்பறம் தான் இதில் கர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதே போல் தொடர்ந்து மெட்ரோ அப்டேட் மற்றும் சென்னை சுற்றி நடக்கிற பல அப்டேட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.